Hi everyone. இன்னைக்கு வீடியோ டுட்டோரியல்ல நம்ம இன்ட்ரோடக்ஷன் டு அப்பாச்சி பிஓஐனா என்னன்னு பார்க்க போறோம். ஸோ அப்பாச்சி பிஓஐ அப்படின்னா என்னன்னு சொல்லுவாங்கன்னா ப்ராஜெக்ட் ஆப்ஜெக்ட் மாடல் இல்லைன்னா ப்ராஜெக்ட் ஆப்ளிகேஷன் மாடல் அப்படின்னு சொல்லுவோம், இல்லைன்னா ப்ராஜெக்ட் ஆப்ஜெக்ட் இம்ப்ளிமெண்டேஷன் அப்படின்னு கூட சொல்லுவோம். ஏன் அப்படின்னா நம்ம ப்ராஜெக்டை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணணுமோ அதுக்கேற்ற எல்லா ஜார் ஃபைல்ஸும் இந்த அப்பாச்சி பிஓஐ லைப்ரரியில் இருக்குது. ஸோ நமக்கு எந்தெந்த இது தேவையோ அது எல்லாமே இந்த அப்பாச்சி பிஓஐலேருந்து எடுத்துக்கலாம். ஈவன் JUnit ஃப்ரேம் ஒர்க்கு, அதுக்கப்புறம் லாக் மெசேஜ் ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ணுறது எல்லாமே இந்த அப்பாச்சி பிஓஐயில் வச்சு நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த அப்பாச்சி பிஓஐ கலெக்ஷன் ஆஃப் ஜார் ஃபைல்ஸ் இருக்குது. ஸோ இந்த அப்பாச்சி பிஓஐ JXL ஜாவா எக்ஸல் பார்த்தோம்ல அதே மாதிரி தான் ஒர்க் ஆகும். அங்கே JXL வெறும் XLS ஒர்க் புக்கை மட்டும்தான் க்ரியேட் பண்ணி ரீட் ரைட் ஆப்ரேஷன்லாம் பண்ண முடியும். பட் இப்போல்லாம் ரீசன்ட்லி மோஸ்ட்லி நம்ம யூஸ் பண்ணுறது XLSX ஃபைல். ஸோ அந்த XLSக்கும் XLSXக்கும் என்ன வித்தியாசம்? ரெண்டு எக்ஸல் ஃபைல் தானேன்னா இல்லை. XLSல ஊப்ஸ் கான்செப்ட் இன்க்ளூட் பண்ணல, அதே XLSXல ஊப்ஸ் கான்செப்ட் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் இம்ப்ளிமெண்டேஷன், இன்ஹெரிட்டன்ஸ், எக்ஸ்டெண்டபிலிட்டி இதெல்லாம் XLSXல தான் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ இது ரெண்டுலேயுமே நம்மளால் ஒரு எக்ஸல் ஷீட்டை க்ரியேட் பண்ணி ஒர்க் பண்ண முடியும்னா அதுக்கு ஹெல்ப் பண்ணுற ஒரே ஒரு லைப்ரரி POI அப்பாச்சி POI தான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதுக்கு இன்டர்ஃபேஸுன்றது காமன் தான் XLSக்கும் XLSXக்கும். ஒர்க் புக், ஷீட், ரோ, செல். ஸோ அதில் யூஸ் பண்ணுற கிளாஸஸ் XLSக்கு தனி கிளாஸ் ஃபார்மேட் இருக்கும், XLSXக்கு தனி கிளாஸ் ஃபார்மேட் இருக்கும். ஸோ நீங்கள் எந்த டைப் ஆஃப் ஃபைலை க்ரியேட் பண்ணுறீங்களோ அந்த டைப் ஆஃப் ஃபைலுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் கிளாஸஸையும் மெத்தட்ஸையும் நீங்கள் தனித்தனியாக ரெப்ரசன்ட் பண்ணிக்கணும். ஸோ இங்கே எக்ஸுன்றது XLSXை ரெப்ரசன்ட் பண்ணுது, ஹெச் அப்படின்றது HSSF ரெப்ரசன்ட் பண்ணுது. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த ஒர்க் புக், ஷீட், ரோஸ், செல்ஸ் இதெல்லாம் க்ரியேட் பண்ணி எப்படி ஒரு டேட்டாவை இந்த எக்ஸல் ஷீட்டுக்குள்ளே எழுதுறது, எப்படி ஒரு ஆல்ரெடி க்ரியேட் ஆன எக்ஸல் ஷீட்டை நம்ம ஸ்கிரிப்டுக்கு கொண்டு டெஸ்டிங்கை ப்ராசஸ் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி எல்லாமே தான் நம்ம அப்பாச்சி பிஓஐயில் பார்க்க போகிறோம். ஸோ அப்பாச்சி பிஓஐ சப்போர்ட் ஆகணும்னா நீங்கள் அதுக்கு என்ன பண்ணணுன்னா உங்களோட சிஸ்டமில் POI ஜார் ஃபைல் டவுன்லோட் பண்ணி அது இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கணும். ஸோ ஒன்ஸ் அது டவுன்லோட் பண்ணி ஜார் ஃபைல் இருந்தால் மட்டும்தான் எங்கெல்லாம் உங்கள் செலீனியம் ப்ராஜெக்ட்டுக்கு வேணுமோ அங்கெல்லாம் யூஸ் ஆகும். செலீனியம் ஜார் மாதிரியே POIக்கும் ஜார் ஃபைல்ஸ் இருக்குது. அது எப்படி டவுன்லோட் பண்ணணுன்னா உங்கள் கூகுள் ஓப்பன் பண்ணிவிட்டு அப்பாச்சி POI வெர்ஷன் 3. எபோவுக்கு மேலே தான், அதனால 3.16 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஜார் வரும். ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய லிங்க்ஸ் ஓப்பன் ஆகும். அதில் ஃபர்ஸ்ட் லிங்க் இல்லைன்னா செகண்ட் லிங்க் அதெல்லாம் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா அது டைரெக்டாக டவுன்லோட் லிங்க்கு உங்களை டைரக்ட் பண்ணும். ஸோ ஜஸ்ட் ஏதாச்சும் ஒரு லிங்க்கை ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ ஓப்பன் பண்ணிங்கன்னா அந்த ஜார் ஃபைலை ஒரு ஃபோல்டர் மாதிரி ஒரு ஜிப் ஃபைலாவோ இல்லை ஒரு டார் ஃபைலாவோ இருக்கும். ஜஸ்ட் அதை டவுன்லோட் பண்ண சொல்லி நீங்கள் இங்கே மேலே பார்த்தீங்கன்னா டவுன்லோட் அப்படின்னு ஆப்ஷன் இருக்குது, அப்பாச்சி POI 3.16 அப்படின்னு. ஜஸ்ட் டவுன்லோட் இது பண்ணிங்கன்னா உங்களோட சிஸ்டம்க்கு அது டவுன்லோட் ஆகிடும். ஸோ டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் உங்கள் சிஸ்டமில் இது எப்படி வியூ ஆகும்னா இந்த மாதிரி ஃபோல்டராக தான். ஸோ இந்த ஒரு ஃபோல்டரை எப்படி நீங்கள் ஜார் ஃபைல்னு சொல்கிறப்ப ஆட் பண்ணுறீங்கன்னா இந்த ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிங்கன்னா இங்கே கீழே நிறைய ஒரு 6 ஜார் ஃபைல்ஸ் இருக்குது, அது இல்லாத 3 ஃபோல்டர் இருக்குது. ஸோ இந்த ஃபோல்டருக்குள்ளே இருக்கிற எல்லா ஜார் ஃபைலையும் அது இல்லாத ஃபோல்டருக்கு வெளியில் இருக்க எல்லா ஜார் ஃபைலையும் மொத்தமாக உங்கள் ப்ராஜெக்டுக்கு ஆட் பண்ணால் மட்டும்தான் POI XML ஒர்க் ஆகும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா ஆல்ரெடி க்ரியேட் ஆன ஒரு ப்ராஜெக்டை வச்சுருக்கோம். அதில் பேக்கேஜை ரைட் கிளிக் பண்ணி ஒரு புது கிளாஸ் க்ரியேட் பண்ணிக்கோங்க. இல்லை கிளாஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு பாத் ஆட் பண்ணணுன்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஜாவா ரிலேட்டட் ஃபைல்ஸு,
செலீனியம், JXL இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கோம். JUnit லைப்ரரி ஆட் பண்ணியிருக்கோம். TestNG லைப்ரரி ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இதே மாதிரி நம்ம POAயும் ஆட் பண்ணணும்னா ப்ராஜெக்டை ரைட் கிளிக் பண்ணி build path, configure build path. ஸோ add external jar அப்படின்னு கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு POAக்கு வெளியில் இருக்கிற எல்லா ஜார் ஃபைலையும் ஆட் பண்ணுங்கள். 8 ஜார் ஃபைல் இருக்கும். ஸோ இந்த ஃபோல்டரை ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இந்த ஜார் ஃபைலெல்லாம் செலக்ட் பண்ணி ஆட் பண்ணிவிடுங்க. காப்பி இது பண்ணாத ஜஸ்ட் செலக்ட் பண்ணி அந்த 6 ஃபைலை மட்டும் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணி ஆட் பண்ணுங்கள். ஓப்பன். இப்போ அந்த 6 ஆயிடுச்சு. ஓகே கொடுத்தீங்கன்னா அந்த 6 ஜார் ஃபைலும் உங்கள் ப்ராஜெக்ட்டுக்கு வந்து ஆட் ஆகிருக்கும். அது இல்லாமல் அடிஷ்னலாக கொஞ்சம் ஜார் ஃபைல்ஸ் ஆட் பண்ணணும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இது செட் ஆனதுக்கப்புறம் திருப்பியும் பில்ட் பாத் ஓப்பன் பண்ணி ஆட் எக்ஸ்டர்னல் ஜாரில் OXML இந்த ரெண்டையும் காப்பி பண்ணி ஓப்பன் கொடுங்க. ஓகே. அடுத்து திருப்பியும் ஆட் எக்ஸ்டர்னல் ஜாரில் லைப்ஸ் அப்படின்னு இருக்கும். அதை ஓப்பன் பண்ணி இங்கே இருக்கிற 5 காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுங்கள். ஓப்பன் கொடுங்க. ஓகே. ஸோ இப்போ வந்து வேறு ஏதாச்சும் ஜார் ஃபைல்ஸ் இருக்கான்னு பார்க்கணும். ஏன்னா இப்போ வேறு எந்த ஜார் ஃபைல்ஸும் இல்லை. ஜஸ்ட் வெளியே வந்துட்டு ஓகே கொடுத்துட்டிங்கன்னா உங்களோட POA ரிலேட்டட் எல்லா ஜார் ஃபைல்ஸும் இங்கே ஆட் ஆகிடும். இப்போ உங்கள் பேக்கேஜை கிளிக் பண்ணி புது ஜாவா கிளாஸ் வந்து க்ரியேட் பண்ணுங்கள். ஸோ இங்கே தான் வந்து நம்ம எந்த டைப் ஆஃப் கிளாஸ் எக்ஸல் ஃபைல் க்ரியேட் பண்ண போகிறோமோ அதே டைப் ஆஃப் கிளாஸஸை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் XLSX க்ரியேட் பண்ணிங்கன்னா HSSFன்னு யூஸ் பண்ணிக்கோங்க. இதே HSSF யூஸ் பண்ணிங்கன்னா அது XLSXாக தான் க்ரியேட் பண்ணும். மாறி கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு எரர் மெசேஜ் ஷோ பண்ணும். ஃபைல் cannot be created இல்லைனா ஒர்க் புக் cannot be created இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு எரர் உங்களுக்கு த்ரோ பண்ணும். அதனால் கரெக்டான கிளாஸஸ் அண்ட் மெத்தட்ஸை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து எக்ஸலை க்ரியேட் ஆர் ரீட் ரைட் எல்லா ஆப்ரேஷனுமே பண்ண முடியும். ஸோ இப்போ உங்கள் ப்ராஜெக்டை ஓப்பன் பண்ணி ஒரு புது அப்பாச்சி POA டெமோக்கு ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ பேக்கேஜை ரைட் கிளிக் பண்ணி நியூ கிளாஸ். ஸோ இந்த கிளாஸில் வந்து கிளாஸ் நேம் கொடுங்க. ஸோ கிளாஸ் நேம் POAXML கொடுத்துட்டு மெயின் மெத்தட் க்ரியேட் பண்ணிவிட்டு ஃபினிஷ் கொடுத்துருங்க. ஸோ இப்போ ஃபினிஷ் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்கன்னா பப்ளிக் கிளாஸ் POAXML பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் ஆஃப் ஸ்ட்ரிங் ஆர்க் இதெல்லாம் இருக்குது. ஸோ இங்கே தான் வந்து நீங்கள் என்ன டைப் ஆஃப் கிளாஸை க்ரியேட் பண்ண போகிறீங்கன்னு பார்க்கணும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி எந்த பாத்தில் என்ன டைப் ஆஃப் எக்ஸல் ஷீட்டை க்ரியேட் பண்ணுறீங்கன்னு கொடுக்கணும். ஸோ இப்போ வந்து ஃபைல் பாத் ஃபார் க்ரியேட்டிங் அப்பாச்சி POA எக்ஸல் வந்து பண்ண போகிறோம். ஸோ எப்படி கொடுக்கணுன்னா ஃபஸ்ட்டு JXL ஃபைல் ஏதாச்சும் ஆப்ஜெக்ட் நேம் ஈக்குவல் டு நியூ ஃபைல் ஆஃப் எந்த பாத்தோ அந்த பாத் கொடுப்போம். ஸோ நான் இங்கே வந்து G டிரைவில் POAXML.XLS ஃபார்மேட்டும் நீங்கள் தான் கொடுக்கணும். ஸோ இப்போ கொடுத்துட்டு இப்போது என்ன பண்ணணுன்னா
இந்த ஃபைல் ஜாவாவோட இன்புட் அவுட்புட் ஃபைலை இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் கர்சர் அந்த ஃபைல் மேலே வச்சிங்கனாவே உங்களுக்கு வந்து ஜாவா இன்புட் அவுட்புட் அந்த பேக்கேஜ் வந்து விசிபிளாக இருக்கும். நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இம்போர்ட் பண்ணிவிட்டு இங்கே எக்ஸப்ஷன் போச்சு. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா எக்ஸ்எல்எஸ்எக்ஸ்ன்றனால ஹெச்எஸ்எஸ்எஃப் தான் யூஸ் பண்ணணும் கிளாஸ். அதனால இப்போ வந்து நம்ம ஒரு ஒர்க் புக் இந்த பாத்தில் இந்த பேரில் ஒரு ஒர்க் புக் க்ரியேட் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன கொடுக்கணுன்னா create workbook அப்படின்னு கொடுக்கணும். ஸோ HSSF workbook இது வந்து to create workbook. HSSF workbook WB equal to new HSSF workbook. ஸோ இப்போ இந்த workbook-குள்ள வந்து நீங்கள் F1 அப்படின்றத கொடுத்தீங்கன்னா அந்த ஃபைல் பாத்தில் இருக்கிறத இங்கே க்ரியேட் ஆகணும். இப்போ உங்கள் ஒர்க் புக்கில் யூசர் மாடல் அப்படின்ற ஹெச்எஸ்எஸ்எஃப்பை க்ரியேட் பண்ணிடுங்க. க்ரியேட் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ரிமூவ் த ஆர்குமெண்ட் அப்படின்னு வருது. ஸோ ஏன் அப்படின்னா இது வந்து F1 அப்படின்றத அக்செப்ட் பண்ணல. வெறும் இப்படி கொடுத்தீங்கன்னா வெறும் மெத்தட் மட்டும்தான் அக்செப்ட் பண்ணுது, உள்ளுக்கு எந்த ஃபைலும் இன்புட் வாங்கலைன்னு. ஸோ எதனால் அப்படின்னா வந்து நீங்கள் ஃபைல் அது வந்து இங்கே கெட் ஆகணும்னா நீங்கள் வந்து எய்தர் ஃபைல் இன்புட் ஸ்ட்ரீம் யூஸ் பண்ணணும். ஸோ இப்போ நான் வந்து ஃபைல் இன்புட் ஸ்ட்ரீம் அப்படின்னு யூஸ் பண்ணுறேன். ஸோ இன்புட் ஸ்ட்ரீம்னால் இதுதான் என்னோட இன்புட்டாக இருக்க போகுது அப்படின்றது தான் மீனிங். ஸோ ஃபைல் இன்புட் ஸ்ட்ரீம் ஜாவா ஐயோட பேக்கேஜை வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இங்கே F1 கொடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஆட் த்ரோஸ் எக்ஸெப்ஷன் வந்துருச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒர்க் புக் க்ரியேட் பண்ணியாச்சு. என்ன எந்த இடத்துல என்ன பாத்துலன்னு அதுக்கு அந்த ஒர்க் புக்குள்ளே ஒரு ஷீட் கண்டிப்பாக வேணும். அந்த ஷீட் பேர் என்னன்றதை நீங்கள் க்ரியேட் பண்ணுங்கள். ஸோ HSSF ஷீட் SH equal to WB of create sheet. ஸோ நார்மலாக நீங்கள் வச்சிங்கனாவே இங்கே create sheetன்னு வரும். ஸோ ஜஸ்ட் நீங்கள் வந்து HSSF இம்போர்ட் பண்ணிவிட்டு ஈக்குவல் டு WB டாட் create sheet அப்படின்னு கொடுங்க. ஸோ create sheet of sheet name. இப்போ நான் அந்த ஒர்க் புக்குள்ளே ஷீட் நேம் POI ஷீட்டுன்னு ஜஸ்ட் க்ரியேட் பண்ண சொல்கிறேன். இப்போ இங்கே ஒரு இது இருக்குது. இங்கே இன்புட்னா வந்து ரீட் பண்ணும் போது தான் உங்கள் ஃபைலை இன்புட் ஸ்ட்ரீமாக வாங்கணும். இப்போ நம்ம பண்ண போகிற ஆப்ரேஷன் ரைட். ஸோ ஜஸ்ட் நம்ம ஒரு ஒர்க் புக்கை க்ரியேட் பண்ணி அதில் ஷீட் க்ரியேட் பண்ணி ரைட் பண்ண போகிறோம். ஸோ கம்ப்ளீட்டாக POI XML யூஸ் பண்ணி மட்டுமே நம்ம ஒரு க்ரியேட் பண்ண போகிறோம் ஒரு எக்ஸல் ஃபைலை. ஸோ அவுட்புட் ஸ்ட்ரீம்னு கொடுக்கணும். இன்புட்னா ஏற்கனவே இருக்கிறத வாங்குறது, அவுட்புட்னா இப்போ இருக்கிறத புதுசாக அவுட்புட் கொடுக்கறது. ஸோ கொடுத்துட்டு இப்போ ஒர்க் புக் ஷீட் எல்லாம் என்னன்னு சொல்லியாச்சு. ஸோ இப்போ வந்து நீங்கள் என்ன கொடுக்கணும்னா ஒர்க் புக் டாட் ரைட் அப்படின்னு கொடுக்கணும். ஒர்க் புக்கில் ரைட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது தான் இதோட மீனிங். ரைட் ஆஃப் என்னன்னா F1. ஸோ இங்கே தான் நீங்கள் F1ன்றதை கொடுக்கணும். ஓகே. ஸோ இப்போ கொடுத்துட்டு அந்த ரைட்டில் F1ல் என்ன பண்ணணும்னா F1 வந்து ஒர்க் புக்குள்ளே எம்பர்ட் பண்ணுறதுக்காக F1 டாட் ஃப்ளஷ் அப்படின்னு கொடுக்குறோம். ஓகே. ஸோ F1 டாட்னா எதர் F1ல் ஏதாச்சும் இருந்ததுன்னா அது எல்லாமே வந்து டெலீட் ஆகிருக்கும். நான் WB டாட் க்ளோஸ் அப்படின்னு கொடுத்துட்டா மொத்தமாக உங்களோட எல்லா ஆப்ரேஷனும் நடந்து ஒர்க் புக் க்ரியேட் ஆகிருக்கும். இது க்ரியேட் ஆகிடுச்சா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம வந்து கன்சோலில் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் வர மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துடலாம். ஸோ ஒன்ஸ் இது எக்ஸிக்யூட் ஆகிடுச்சுன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கன்சோலில் பிரிண்ட் ஆகி அந்த பாத்தில் வந்து நம்மளுக்கு POI XML டாட் XLS வந்து க்ரியேட் ஆகிருக்கும். இப்போ ரன்னர்ஸ் கொடுங்க. ப்ரொசீட். ஸோ ப்ரொசீட் கொடுத்துட்ட உடனே பார்த்தீங்கன்னா உங்களோட
கன்சோலில் XLS ஃபைல் கிரியேட்டட் யூஸிங் அப்பாச்சி POIன்னு வந்துருச்சு. ஜஸ்ட் அந்த பாத்தை காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணாலும் சரி, இல்லை டைரெக்டாக G டிரைவில் போய் பார்த்தீங்கனாலும் ஃபைன். ஸோ உங்களோடது க்ரியேட் ஆகிருக்கும். ஜஸ்ட் G டிரைவில் போயிட்டு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக POI XML எக்ஸாம்பிள் .xlsன்னு க்ரியேட் ஆகிருக்கு. ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் ஷீட் வந்து POI ஷீட் அப்படின்னு க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் வந்து உங்களோட POI XML POI Excel ஃபைல் வந்து க்ரியேட் ஆகும். ஸோ இதே மாதிரி எப்படி XLXை க்ரியேட் பண்ணுறது, ரீட் ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணுறதுன்னு அப்கமிங் செஷனில் பார்க்கலாம். தேங்க்யூ.